காளியம்மாள் வந்து இன்று விஜய் முன்னணியில வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைவார் என்று வந்து தெரிகிறது என வந்து தெரிய வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய 2வது வார பிரச்சாரத்தை நாகப்பட்டினத்தில் மேற்கொள்ள இருக்கிறாரு. சற்று நேரத்துல அவர் பேசவும் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் நாம் தமிழர் கட்சியில பயணித்த காளியம்மாள் அவர்கள் விஜய் அவர்களுடைய முன்னிலையில தாவேகாவுல இணைய போறாங்க. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா சார்புல நாகப்பட்டினத்துல வேட்பாளராகவும் போட்டி போட போறாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடைய நெஞ்சில் இடியை இறக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது சம்பந்தமாக காளியம்மாள் அவர்களை வந்து தொடர்பு கொண்ட புதிய தலைமுறை செய்தி நிறுவனம் காளியம்மாள் அவர்கள்ட்ட பேசுறாங்க. அப்படி பேசும்போது, "நீங்க வந்து விஜய் அவர்களுடைய கட்சியில இணையதாக ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கே, அது உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. மேடம் வணக்கம். நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இணையறதா ஒரு தகவல் இருக்கு. அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா? நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இணையறீங்களா மேம்? அதான் யார் சொல்றாங்கன்னு கேக்குறேன். தகவல் யார் சொல்றாங்க? சார் நம்ம செய்தியாளர்கள் பேசும்போது இணையதா தகவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து இன்னும் உறுதிப்படுத்தலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காளியம்மாள் வந்து, "இல்லங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. அப்படி ஒரு விஷயம் நான் பண்ண போறது இல்லன்னா" இல்லேன்னு மறுத்திருக்கலாம். ஆனா காளியம்மாள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மழுப்புறாங்க. அப்படியா? ஆமா. இன்னைக்கு விஜய் சந்திக்க போறதாகவும் அதை இன்னைக்கு போயிட்டு விஜய் தலைமையில நீங்க டிவி சேரதா சொல்லியிருக்காங்க. தெரியலீங்களே. அது வந்து யார் உங்களுக்கு தகவல் குடுத்தது? யார் தகவல் குடுத்தா என்ன? ஒரு செய்தியாளர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. நீங்க உண்மையிலேயே விஜய் கட்சியில இணைய போறீங்கன்னா, ஆமா இணைய போறேன். இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா, காளியம்மாள் அவர்கள் அவங்க ஆமான்னும் சொல்லல, இல்லன்னும் சொல்லல. அந்த செய்தியாளர்கள்ட்ட என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நான் இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசுறேன்" அப்டின்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, காளியம்மாள் தாவேகாவில இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சேவத்துல இருந்து. இல்ல, இது குறித்து நானே உங்ககிட்ட பேசுறேன். நான் சொல்றேன். அதான் யார் சொல்றாங்கன்னு கேக்குறேன். தகவல் யார் சொல்றாங்க? சார் நம்ம செய்தியாளர்கள் பேசும்போது இணையதா தகவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து இன்னும் உறுதிப்படுத்தலன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா. இன்னைக்கு விஜய் சந்திக்க போறதாகவும் அதை இன்னைக்கு போயிட்டு விஜய் தலைமையில நீங்க டிவி சேரதா சொல்லியிருக்காங்க. தெரியலீங்களே. குறிப்பாக விஜய் அவர்களுடைய முன்னிலையில நாகப்பட்டினத்துல காளியம்மாள் இணையறாங்களா அப்படின்ற அந்த ஒரு செய்தி வந்து நமக்கு கிடைக்கல. இன்னொன்னு என்னன்னா, விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்தில இருந்து கிளம்பி திருவாரூர் வந்து அங்கிருந்து பிரச்சார வாகனத்துல விஜய் அவர்கள் ஏறி நாகப்பட்டினத்திற்கு வந்திருக்கிறாரு. ஒருவேளை காளியம்மாள் விஜய் அவர்களுடைய முன்னிலையில நாகப்பட்டினத்துல இணையறாங்கன்னா, திருவாரூர்லயே விஜயோட சேர்ந்து காளியம்மாளும் பிரச்சார வாகனத்துல ஏறி இருக்கணும். ஏன்னா, அங்க கூடுனது வந்து பலாயிரக்கணக்கான மக்கள் கூடிட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவே காளியம்மாள் வந்து அந்த பிரச்சார வாகனத்துல ஏறி மேல வந்து விஜய் அவரை நிறுத்தி, இவங்க வந்து நம்ம கட்சியில இணையறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஆக மொத்தத்துல நாகப்பட்டினத்துல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சார கூட்டத்துல காளியம்மாள் அவர்கள் தாவேகால இணைவதற்கு வாய்ப்பில்ல. ஆனால் தாவேகா தரப்புல இருந்து காளியம்மாள் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில காளியம்மாள் அவர்கள் தாவேகால இணையலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்ததாக தெரியுது. அப்படி முடிவை எடுத்ததுனால தான், இது சம்பந்தமா நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பத்திரிக்கையாளர்ட்ட சொல்றாங்க. அது வந்து நமக்கு குரல் பதிவாக கிடைத்திருக்கு. நீங்க இணையவே இல்லன்னா, இல்லங்க இது வந்து வதந்தி. அவர் வந்து நாகப்பட்டினம் வராரு அப்படின்றதுக்காக நானும் அந்த நாகப்பட்டினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இந்த மாதிரி வதந்தியை கிளப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இதை நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே தெரியுது, தாவேகாவிற்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் நடுவுல டீலிங் போய்கிட்டு இருக்கு. அவங்க உறுதியாக தாவேகாவுல இணைந்துருவாங்க அப்படின்னு. இனிவரும் காலங்கள்ல அவர்களோட டிவி சேர்த்து வாய்ப்பு இருக்கா மேம்? அவங்கள்ட்ட இருந்து அழைப்பு எதுவும் வந்திருக்கா மேம் உங்களுக்கு சேவத்துல இருந்து? இல்ல, இது குறித்து நானே உங்ககிட்ட பேசுறேன். நான் சொல்றேன். காளியம்மாள் ஏதோ ஒரு கட்சியில இணைஞ்சிட்டு போறாங்கப்பா. உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? உங்க கட்சிய விட்டு அவங்க வெளியில வந்துட்டாங்கல்ல. ஏன் நீங்க ஐயோ! அம்மான்னு கத்துறீங்க? அவங்க எங்க போனா உங்களுக்கு என்ன? அப்படின்னு சொல்லி நெறைய பொதுவாக பார்க்கக்கூடிய நபர்கள் நம்மகிட்ட கேட்கிற கேள்வியாக இருக்கலாம். ஆனா, காளியம்மாள் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களோட சேர்ந்து தமிழ் தேசிய களத்துல பயணிச்சவங்க. ஈவேரா அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக பேசினவங்க. குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல மேடைக்கு மேடை பேசியது ஊரறிஞ்ச விஷயம்.
அண்ணன் சீமானவர்கள் காளியம்மாளை எங்களுடைய குலதெய்வம் அப்படின்லாம் சொல்லி மேடைகள்ல பெருமிதமாக பேசியிருந்தாரு. அதே அண்ணன் சீமானவர்கள் தான் கோவத்துல வந்து காளியம்மாள் அவர்கள பிசுறு அப்படின்னும் பேசிட்டாரு. அது வந்து காளியம்மாள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. என்ன சீமானவர்கள் என்ன பத்தி இப்படி பேசிட்டாரே! என்னுடைய குழந்தைகள்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்படின்னு ஒரு சிம்பத்தி கார்ட காளியம்மாள் வந்து ப்ளே பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா, காளியம்மாள் அவர்களுடைய ஹோம் டூர் அப்படின்னு வந்து ஒரு சேனல் போய் அவங்க வீட்ட வந்து அ காணொளி எடுக்குறாங்க. அப்படி எடுக்கும்போது அண்ணன் சீமான் அவர்களோட இருந்த புகைப்படம் ஒண்ணு அங்க இருக்கு. நீங்க தான் வந்து நாம் தமிழர் கட்சியிலேயே இல்லையே! அப்புறம் எதுக்கு வந்து சீமான் அவர்களோட எடுத்த புகைப்படத்த வந்து வச்சிருக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேள்வி எழுப்பினபோது, இல்ல அவர் வந்து என்னதான் நான் அந்த கட்சியில இல்ல அப்படின்றதுக்காக என்னுடைய அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா? அவர் வந்து எனக்கு வந்து அவர் அண்ணன் மாதிரி தான். அப்படின்னு சொல்லி காளியம்மாள் அவர்கள் உருக்கமாக பேசுறாங்க. உண்மையிலேயே அவங்க மனதார பேசுறாங்களா? இல்ல ஒரு தரப்பு வந்து தமிழ் தேசிய தரப்பு காளியம்மாள் அவர்கள ஆதரிக்கிறாங்க. காளியம்மாள் அவர்கள் ஆளுமை மிக்க ஒரு நபர், திறமை வாய்ந்த நபர். அவர் அங்கீகரிக்கப்படணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா, தமிழ் தேசிய தளத்துல செயல்பட்ட ஒருவர் எப்படி வந்து ஒரு திராவிட லாபிக்குள்ள போய் அவங்க வந்து மக்கள் போராட்டத்த கையில எடுக்க முடியும்? நீங்க திராவிட லாபிக்குள்ள போறீங்கன்னா, தனி மனித துதிபாடுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விஜய வந்து எது பண்ணாலும் நீங்க முட்டு குடுக்கணும். 2வது ஈவேராவ தூக்கி பிடிக்கணும். நீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து ஈவேரா எதிர்ப்ப பேசிட்டு, எப்படி போய் தாவேகால வந்து நீங்க ஈவேராவ ஆதரிச்சு நீங்க பேசுவீங்க? ஏன்னா ஈவேராவ கொள்கை தலைவராக கொண்ட கட்சி தமிழக வெற்றிக் கழகம். நீங்க நெறைய இடத்துல முரண்பட வேண்டியிருக்கும். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சியில காளியம்மாள் இணைஞ்சிட்டாங்கன்னா, அவங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறதே கேள்விக்குறியாயிரும். நெறைய தகவல்கள் வந்து அவங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துல இணைய போறாங்க அப்படின்னு சொல்லி பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா, அவங்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு போறத விட மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போறது. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல தாவேகாவிற்கும், நாம் தமிழருக்கும் ஒரு மிகப்பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கு. சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனை. குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள கடுமையாக விமர்சிச்சுட்டு வர்றாரு. நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும், தாவேகா தற்குறிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வார்த்தை போர் பிரச்சனை. எங்க மைக்க நீட்டினாலும் தாவேகா தொண்டர்கள் அண்ணன் சீமான் அவர்கள நாங்க வந்து அடிச்சுருவோம், இது பண்ணிருவோம், அது பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்த கக்கி வரானுங்க. இந்த சூழ்நிலையில காளியம்மாள் அவர்கள் வந்து தாவேகாவுல இணைந்தாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடைய கோவத்திற்கு உள்ளாவாங்கன்றதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. விஜய எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி விமர்சிக்குதோ, அதே அளவுக்கு காளியம்மாள் அவர்களையும் விமர்சிக்க வேண்டிய சூழல் உருவாகும். அண்ணன் சீமான் அவர்கள உண்மையிலேயே காளியம்மாள் அவர்கள் நேசிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து கூட பிறந்த அண்ணனாக கருதுறாங்க அப்படின்னா, தாவேகா மாதிரி அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக கேவலமாக, தரைக்குறைவாக, மைக்க நீட்டுற இடத்துலலாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த தாவேகா தொண்டர்கள் வன்மம் கக்கி வரானுங்க. ஓட விட்டு அடிப்போம் அப்படின்னு பேசுறானுங்க. சீமான் ஒரு காமெடி பீஸு அப்படிங்கிறானுங்க. உண்மையிலேயே 15 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக போராடி வரக்கூடிய தலைவரை, நேற்று வந்த இந்த கோமாளி கூட்டம் வாய்க்கு வந்தத பேசுறானுங்க. அவ்வளோ கேவலமாக, தரைக்குறைவாக பேசக்கூடிய ஒரு கட்சியில போய் எப்படி வந்து அண்ணன் சீமான் அவர்கள வந்து நேசிச்சுட்டு, சீமான் அவர்களோட பயணப்பட்டு, எப்படி இருந்த நீங்க, இப்போ போய் தாவேகா மாதிரியான தற்குறி கட்சியில போராளியாக இருந்த காளியம்மாள் போன்ற நபர்கள் இணையறத பார்க்கும்போது, உண்மையிலேயே தமிழ் தேசிய தளத்துல பயணிக்கக்கூடிய நபர்கள் இன்னொரு தமிழ் தேசிய இயக்கத்துல போய் பயணிக்கிறாங்கன்னா, அது வேற. ஆனா, தாவேகா மாதிரியான விஜய மட்டுமே ஒரு பெரிய பிம்பமாக காட்டி, மக்கள்ட்ட வந்து அந்த திரைக்கவர்ச்சிய வச்சு வாக்கா வாங்கிர்லாம் அப்படின்னு நெனைக்கிற இடத்துல, யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலைன்ற மாதிரி, உங்களை போன்ற போராளியாக காட்டிக்கொன்ற உங்களை போன்ற நபர்களுக்கு, தமிழக வெற்றிக் கழகத்துல என்ன வேலை? அப்படின்னு சொல்லி கேட்டு, ஒரு நியாயமான கேள்விய முன்வச்சு இந்த காணொளிய நிறைவு செய்றேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொளிய பகிருங்க. ஏன்னா நேற்று நாம் தமிழர் கட்சிக்கு நடந்தது நாளைக்கு இந்த தாவேகாவிற்கும் நடக்கும். காளியம்மாள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு செய்த துரோகத்த நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்து இந்த தற்குறிகள் புரிந்து கொள்ளட்டும். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே